ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் சட்டுன்னு ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. வேர்க்கடலை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இனிப்புக்காக 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் விட்டுரும். அதனால் ரொம்ப நேரம் அரைக்காமல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போவே நமக்கு லட்டு உருட்டுற பக்குவத்தில் தான் இருக்குது பாருங்கள். இப்போது அரைச்ச இந்த மிக்ஸை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிறது கிடையாது. இதை நீங்கள் குறப்பாக அரைச்சி கூட லட்டு உருட்டிக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் சேர்த்து செய்யும்போது இதை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. அதுவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு தான் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம லட்டுவாக உருட்டிக்கலாங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லட்டுவாக உருட்டிக்கங்க. நம்ம உருட்ட அந்த வேர்க்கடலை எண்ணெய் விட்டு பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக வருங்க. உருட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. நம்ம இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல, ஆனால் பார்க்கும்போது தெரியுது பாருங்கள், நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம லட்டுவாக உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அடுப்பே யூஸ் பண்ணாமல் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.